வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2026 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி அப்படிங்கக்கூடிய எக்ஸாமை சூஸ் பண்ணிவிட்டு இயர் வந்து 2026 அப்படிங்க சூஸ் பண்ணிங்கன்னா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் டேட் அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணியிருப்பீங்க. அந்த டேட்டுக்கு 2 நாளைக்கு முன்னால் தான் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். உங்களுக்கு இன்னும் 2-3 நாளுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. என்னைக்கு எக்ஸாம் டேட்டு அதுக்கு 2 நாளைக்கு முன்னால் நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறப்ப என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா அந்த அட்மிட் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போயிருங்க. அது நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி ப்ரூஃப், ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு போனால் போதுமானது. பேப்பர் பென் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பெல்ட்டு, ஷூ, வாட்சு, கால்குலேட்டர், அந்த மாதிரி எந்த ஐட்டமும் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகே, ஸோ வேறு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அட்மிட் கார்டில் கொடுத்துருக்காங்க, அடுத்ததாக வந்து லாஸ்ட் மினிட் டிப்ஸ் என்னென்ன நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் யூடியூப் சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன். கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்னென்ன வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் லிஸ்ட் வந்து அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ அந்த வீடியோ பார்த்துருங்க. நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.